இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஜூலை மாதம் 3ஆம் தேதி புனித தோமையாருடைய திருவிழாவை இந்த நாளில் திருச்சபையோடு இணைந்த நாமும் கொண்டாடுகின்றோம். திதிம் என்ற தோமா. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, நிறைய நேரங்களில் நாம் அறிவது சந்தேக தோமையார். இதோ ஆண்டவரவே இவர் சந்தேகப்பட்டு விட்டார் என்பதுதான் நாம் அறிந்த உண்மை. ஆனால் அதற்கு மாறாக ஆண்டவரை இவர் ஒருவர் மட்டும்தான் நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்ற தாரக மந்திரத்தை மொழிந்தவர். இது ஜெபமாக சொல்லப்பட வேண்டும். ஜெபமாக சொல்லப்படுகின்ற வேளையில் நம்முடைய விசுவாசமும் மெருகூட்டப்படும் என்றால் அது மிகையாகாது. நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று உயிர்த்த ஆண்டவரை பார்த்து இவர் அறிக்கையிட்ட ஒரு மாபெரும் உண்மை. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய உயிர்ப்பை இவர் மட்டும்தான் சந்தேகப்பட்டாரா? உயிர்த்த ஆண்டவரை பெண்கள் கண்டார்கள். சிறப்பான விதத்தில் மகதலே மரியா காண்கின்றார். எமௌஸ் சீடர்கள் பார்க்கின்றார்கள். ஆனால் அவர்கள் சொல்லியும் சீடர்கள் நம்பவில்லை. ஐயப்பட்டவர் தோமா மட்டுமல்ல, சீடர்களும் இந்த ஐயத்தோடு இருந்தார்கள் என்றால் அது மிகையாகாது. தோமையார் லாசர் இறந்தவுடன் ஆண்டவருக்கு அங்கு சென்றால் ஆபத்து என்று தெரிந்தும் மற்ற சீடர்கள் போக வேண்டாம் என்று சொல்கிறார்கள். ஆனால் தோமா தைரியத்தோடு நாமும் செல்வோம், ஆண்டவரோடு இறப்போம் என்ற தைரியம் படைத்தவர்தான் புனித தோமா என்றால் அது மிகையாகாது. இந்திய தேசத்திற்கு யாரை அனுப்ப வேண்டும் என்று குலுக்கு சீட்டு போடுகிறார்கள். அதில் தோமாவுடைய பெயர் வருகின்றது. தயக்கத்தோடும் கலக்கத்தோடும் இந்தியா வருகின்றார். வந்தவரை ஒரு அரசர் இன்னொரு அரசரிடம் அடிமையாக விற்கப்படுகிறார். அந்த அரசர், உனக்கு என்ன வேலை தெரியும் என்று கேட்டதற்கு, எனக்கு தச்சு வேலையும் கட்டிட வேலையும் தெரியும் என்று கூறினார். உடனடியாக அவருக்கு ஒரு பெரிய அரண்மனை கட்டுவதற்காக அரசன் பணமும் கொடுத்து வெளியூர் சென்று விடுகிறார். அந்த பணத்தை வைத்துக்கொண்டு இவர் அந்த கட்டிடத்தை, அரண்மனையை கட்டவில்லை. மாறாக அந்த பணத்தை ஏழை எளிய மக்களுக்கு அவர் கொடுத்து விடுகிறார். நாட்களும் கடந்தோடின. வெளியூர் சென்ற அரசன் திரும்பி வந்து பார்க்கின்றார், கேட்கின்றார், அரண்மனை எங்கே என்று. இதோ நீர் பார்க்க முடியாத இடத்தில் பெரிய அரண்மனையை கட்டியிருக்கின்றேன் என்று கூறினார். ஏனென்றால் மக்கள் மனம் மாறி நிறைய பேர் கிறிஸ்தவர்களாக மாறியிருந்தார்கள். அரசன் கோபம் கொண்டு சிறையில் அடைக்கின்றார். அந்த அரசனுடைய தம்பி இறந்து போய் விடுகிறார். இறந்து போனவர் தோமையார் கட்டிய அந்த அரண்மனை, அந்த விண்ணகத்தில் இருக்கக்கூடிய அந்த அரண்மனையை பார்த்து அவனுக்கு மிக்க மகிழ்ச்சி. அவன் மீண்டும் உயிர் பெற்று வருகிறான். வந்தவன் அரசனிடம் கூறுகிறான், அந்த அரண்மனை எனக்குத்தான் வேண்டும் என்று. பிரியமான சகோதர சகோதரிகளே, அரசன் மனம் மாறி மகிழ்ச்சியோடு தோமையாரை விடுதலை செய்கின்றான். விடுதலை செய்த அரசன் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கின்றான். பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்படியாக ஒரு அரச குடும்பமே ஆதி காலத்துல கிறிஸ்தவர்களாக மாற்றியவர் புனித தோமா என்றால் அது மிகையாகாது. இப்படிப்பட்ட தோமையார் நம்முடைய மண்ணிற்கு வருகை தந்து, அதுவும் சிறப்பான விதத்தில் கன்னியாகுமரி கடற்கரை வழியாக சென்னை வந்தடைந்தவர் வரும் வழியில் ஆயிரக்கணக்கான மக்களை அவர் கிறிஸ்தவர்களாக மாற்றினார். சென்னையிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு இடத்தில் அவர் கொல்லப்படுகிறார். மறைசாட்சியாக மடிந்தார். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றும் அந்த வரலாற்று சின்னம், அந்த வரலாற்று பூர்வமான நிகழ்வுகள் எல்லாம் இன்னும் நாம் சாந்தோம்ல
அல்லது பரங்கி மலையில் அல்லது சின்ன மலையில் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கடல் கடந்து மொழி தெரியாமல், கலாச்சாரம் தெரியாமல், மக்களுடைய உணர்வுகளை தெரியாமல் அவர் நம்முடைய இந்திய தேசத்திற்கு வந்து நம்முடைய முன்னோர்களை அவர் கிறிஸ்தவர்களாக மாற்றியிருக்கின்றார் என்றால் எவ்வளோ பெரிய வல்லமை, எவ்வளோ பெரிய ஆற்றல், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் புனித தோமையாரின் வழியாக நாம் பெற்றிருக்கின்றோம். இந்த அருமையான நாளில் யாரெல்லாம் புனித தோமையாருடைய பெயரை தாங்கியிருக்கிறார்களோ அத்தனை நபர்களுக்கும் திருவிழா நல் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம். மற்றும் தோமையாருடைய பெயரை தாங்கியிருக்கக்கூடிய அத்தனை நிறுவனங்களையும் தோமையாருடைய பரிந்துரையோடு ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். நாம் அத்தனை பேரும் தோமையாருடைய பிள்ளைகள் என்று மார்பு தட்டி சொல்வோம். அந்த காலத்திலேயே இந்திய தேசத்திற்கு வந்து அத்தனையும் கடந்தவராக நம்முடைய முன்னோர்களை அவர் கிறிஸ்தவர்களாக மாற்றினார் என்றால் இதைவிட ஒரு பெருமை நமக்கு என்ன வேண்டும்? இந்தியாவின் தூதராக, மறைசாட்சியாக, ஆண்டவருடைய சீடர்களில் ஒருவராக திகழ்ந்தவர் புனித தோமா என்றால் அது மிகையாகாது. இந்த புனிதருடைய வழியாக இறையாசிரியர் பெற அவர் பெற்றிருந்த அதே அனுபவம், நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். ஒவ்வொரு முறையும் துன்பமோ, வேதனையோ, கவலையோ, கண்ணீரோ, எந்த நிலையிலும் இந்த தாரக மந்திரத்தை சொல்லி பார்ப்போம். நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். இணைந்து ஜெபிப்போமா? பரலோகத்தந்தைய இறைவா, முதலாக எங்களுடைய இந்த மண்ணிற்கு புனித தோமையாரை, அதுவும் உன்னோடு வாழ்ந்த, உம்மை தொட்டு பார்த்த சந்தேகத்துக்குரிய தோமையார் என்று அழைக்கின்றோமே, அந்த தோமையார் இந்த மண்ணிற்கு வருகை தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. அவர் வழியாக எங்களுடைய முன்னோரெல்லாம் கிறிஸ்தவர்களாக நீ மாற்றிருக்கின்றேன். கிறிஸ்தவம் இந்த மண்ணிலே விதைக்கப்பட்டது புனித தோமையாரின் வழியாக. அதற்கு பின் எத்தனையோ புனிதர்கள், எத்தனையோ மறைசாட்சிகள் இந்த மண்ணில விதைகளாக விதைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அப்பா தகப்பனே, அதனுடைய விளைவு இன்று நாங்கள் மரமாக, கிளையாக, கனிகளாக நாங்கள் பலனளித்து கொண்டிருக்கின்றோம். அதற்காக உமக்கு நன்றி. புனித தோமையாரை போல நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று சொல்லக்கூடிய அனுக்கிரகத்தையும் பாக்கியத்தையும் கொடுத்து இந்த நாளுடைய பேருபலனும் ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்க கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.